ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கடைசி நாட்களிலே வரக்கூடிய காரியங்கள்ல ஒன்று தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துனா அணிந்து, பார்ப்பதற்கு இவர்களைப் போல ஒரு பக்தியுள்ள மனுஷன், பக்தியுள்ள மனுஷி யாரும் இருக்க முடியாது என்று சொல்வதைப் போல காணப்படும். ஆனால் அவ்வளவு வேஷம். ஆலயத்திற்கு முதலாவது வந்து விடுவார்கள், ஆலயத்தின் காரியத்தில் முன்னின்று செய்வார்கள், நல்ல ஊழியம் செய்வார்கள், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இங்க போட்டிருக்குது. அதனால வெறும் வேஷத்தை மட்டும் காட்டக்கூடிய மக்களிடத்துல இருந்து நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 நாளைக்கு முன்னால் ஒரு ஆலயத்திற்கு நான் போயிருந்தேன். அது ஒரு நற்கருணை ஆராதனை. நான் எப்பவுமே முதல் மணி அடித்த உடனே போய்விடுவேன். திருவிருந்தை கொடுப்பதற்காக அங்கே உள்ள சபை ஊழியர், பீடி முடித்தவர், ஆல்டரில் உட்காந்து அந்த ரசம் கொடுப்பதற்காக சின்ன சின்ன புட்டிகளிலே ரசத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். ரொம்ப சின்சியராக பயபக்தியோடு செய்து கொண்டிருக்கிறார். நான் இன்னும் ஒரு ஆலயத்துக்கு போனேன். குளிக்காமலே ஒரு சின்ன பையன் ஊற்றிட்டு கிடக்கிறான். காரணம், அதை நடத்துகிற போதகர் அதில் நோ இன்வால்வ். என்னன்னே அது அக்கறை கிடையாது, பரிசுத்தத்தை கிடையாது, அந்த உபதேசர் அதை கண்டிடது கிடையாது. இதெல்லாம் பக்தியின் வேஷம். வெளியில நம்ம பிரசங்கிக்கிற மாதிரி பண்ணிருந்தோம், ஆனா உள்ளான அதனுடைய உண்மை ரியலிசம் நமக்குள்ள இல்லை. அப்போ ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப கவனமாய் வெறும் பக்திக்காக நாங்கள் அலைஞ்சிடக்கூடாது. கவனத்தோடு எங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துகின்றவர்களாய் எங்களை மாற்றும். நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின நம்முடைய வார்த்தைக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் கவனத்தோடு யாரை விட்டு விலகணுமோ விலகிவிட ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.